உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தர் மாறாதவர், அவரது திட்டங்களும் மாறாதது. இதற்கு ஆதார வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு, அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியக்கூடாது. யாராவது வந்து எதையாவது காதில் போட்ட உடனே அந்த போதனை நல்லா இருக்கு, ஆமாமா அப்பப்போ ஒரு மாதிரி தான் இருக்குன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க, போச்சா அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, அந்நிய போதனை, வேதத்திற்கு புறம்பான போதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான போதனை, எந்த போதனை, எந்த பேச்சு, எந்த ஆலோசனையும் கர்த்தருடைய பிள்ளையே உங்களுக்கு தேவையில்லை. அவர் மாறாதவர், அவர் நேற்று மாறவில்லை, இன்று மாற மாட்டார், நாளை ஒருபோதும் மாற மாட்டார். எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் மாறாதது. பாருங்க, கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டித்த போது தன்னுடைய மகனாக அவனை சிருஷ்டித்தார். தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் சிருஷ்டித்தார். அவர் தான் அவனுக்கு உயிர் கொடுத்தார். தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். தேவனுடைய உயிர்ல ஒரு பகுதி இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ஜீவாத்மாவானான். தன்னுடைய உயிரை கொடுத்து அன்றைக்கு அவர் அவனை பெற்றெடுத்தார். அவன் தேவனுடைய மகனாக வாழ்வது அவருடைய திட்டம். அவனுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி, வருகிற ஒவ்வொரு சந்ததியும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் முதல் மனிதனே பாவத்தை செய்து விட்டான். அவனுடைய உயிர் அணுவுக்குள்ளாக அந்த பாவம் என்கிற ஜீன்ஸ் போயிருச்சு. ஆகவே தலைமுறையாய் அந்த பாவியான ஆதாமிலிருந்து பிறக்கிற எல்லோரும் பாவிகளாக பிறக்கிறார்கள். சின்ன குழந்தை பாவியாய் பிறக்கிறது, வளர்ந்து வரும்போது அது பாவங்களை செய்கிறது. சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் பாவமோ அதிக பாவமோ பெரிய பாவங்களோ செய்து கடைசியிலே மனிதன் நரகத்திற்கு போய்விடுகிறான். இந்த முதல் மனிதன் செய்த பாவத்தினால் இன்றைக்கு இருக்கிற சாபங்கள் வந்தது. எத்தனை சாபங்கள் பூமியில் இருக்கிறதோ அத்தனை சாபங்களுக்கும் காரணம் முதல் மனிதனுடைய பாவம். அவனுக்கு எப்படி பாவம் வந்தது? இந்த அண்ட சராசரத்தில் பாவமே இல்லாமல் இருந்தது. பாவம் இல்லாதிருந்த இந்த யூனிவர்ஸ்ல முதல் முறையாக பாவத்தை தேடி கண்டுபிடித்து செய்தவன் பிசாசு. அவன் பாவம் செய்தான். எனவே கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். அவனுக்காக ஒரு நரகத்தை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என் பின்னால வா, உனக்கு பரிகாரம் செய்கிறேன், நீ நான் வாழ்கிற பரலோகத்துக்கு வரலாம். ஆனால் எந்த மனிதர்கள் எல்லாம் பாவத்தை கைவிட விருப்பமில்லை, இயேசு வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவன் போகிற நரகத்திற்கு போகிறார்கள். இதுதான் வேதாகமம் சொல்வது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் திட்டங்கள் மாறாதது. அவர் மாற்ற மாட்டாரு. யார் தான் மாறணும்? நம்ம தான் மாறணும். ஓ, கர்த்தர் பைபிள் எப்படி சொல்லியிருக்காரு, அது போல வாழ போறேன், என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன் என்று நாம் தான் மாற வேண்டும். அதை விட்டுட்டு ஜெபம்,
ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, இதை எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவரே, இதை இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அதை அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஆலோசனை கொடுக்க போயிடுறோம். அங்கே தான் எல்லாம் ஆபத்தாக போகுது. பைபிள் வசனம் என்ன சொல்லுது அதை பாருங்கள், அதற்கேற்க பேசுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வீர்கள், முடிவிலே பரலோகம் போய் சேர்வீர்கள். இந்த இன்றைக்கு மனிதன் அனுபவிக்கிற எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா யுத்தங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை தேசத்தில் யுத்தம், சாப்பாடு இல்லை, சின்ன பிள்ளை கையை ஏந்திக்கிட்டு நிற்கிது, பசிக்குதுன்னு சொல்லுது, பார்க்க சகிக்கலை. நம்ம இங்கே 3 நேரம் சாப்பிட்றோம், நல்லா இருக்கோம், நமக்கு அந்த யுத்த பூமியை பற்றி தெரியாது. ஆனால் யுத்தங்கள் அப்படி நடக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம், முதல் மனிதன் செய்த பாவம். ஆனால் கர்த்தர் மனிதனை அப்படியே விடவில்லை, அவனுக்கான பரிகாரத்தை செய்து முடித்திருக்கிறார். நோவா காலத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எல்லா மனிதர்களும் மரித்து விட்டார்கள், நோவாவண்ட குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அவர்களுடைய பாவம். இந்த ஆபிரகாம் காலத்திலே சோதோம் கொமரா அழிக்கப்பட்டது. அதற்கு காரணம் அவர்களுடைய பாவம். கர்த்தர் எத்தனையோ முறை அவர்களிடத்திலே பேசியிருப்பார், ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவம்தான் சோதோ கொமராவுடைய அழிவுக்கு காரணம். 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். காரணம் பாவம். பாவத்தினால் வந்த அந்த ஒரு பரிதாபமான நிலைமை. 70 வருடம் பாபிலோன் தேசத்திலே போய் இவர்கள் யுத்த கைதிகளாக வாழ்ந்தார்கள். காரணம் பாவம். இன்றைக்கு மனிதர்கள் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னைய சோதிக்கிறார், கர்த்தர் என்னைய சோதிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பாடு வந்தோன்னா கர்த்தர் இவங்களை சோதிக்கிறாராம். அப்படி கிடையாது. எங்கோ என்னிடத்திலே ஏதோ பாவம் இருக்கிறது, என்ன அதை கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். அறிக்கை செய்து விட்டு விடு, கர்த்தர் அப்படி சொல்றார். போ, இனி பாவம் செய்யாதே, அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புனாரு. பாவத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும், பாவத்துக்கும் சமாதானத்துக்கும், பாவத்துக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. பாவத்தை நிராகரிக்க வேண்டும், வெறுக்க வேண்டும், விரட்டி விடணும். வாயை ஒழுங்கா பேசணும், வாயை காத்துக்கணும். இஷ்டப்படி பேசிட்டு அப்புறம் கடவுள் இப்படி ஏன் வச்சாருன்னு கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான். வாயை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாய் தாறுமாறா பேசுற காரணம் இந்த மனம், இதுல கண்டதை யோசிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு இரு. பைபிள் தான் சொல்லுது, அதையே யோசி. அதை விட்டுட்டு குறுக்கு பாதையில் எப்படி முன்னுக்கு வர்றது, எப்படி அதை பண்றது இதை பண்றது, அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் சொல்றது போல ஒழுங்கான சிந்தையை சிந்தித்து ஒழுங்கான வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு வெற்றி உண்டு. அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மாற மாட்டார். நீங்கள் தான் மாற வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தம். இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர். ஆனா நீங்கள் மாறினீர்களா? கடவுளுக்கு பிரியமாய் மாறினீர்களா? ஒழுங்காக அவரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறது போல வாழ்கிறீர்களா? கர்த்தர் சொல்றார், கொஞ்ச நேரம் வாயை மூடு. அது மட்டும் எனக்கு முடியாது, எப்படியோ தெரியல, நினைக்கிறதுக்கு முன்னால பேசிடுறேங்க. ஏன் பேசுற? கர்த்தர் சொல்றார், வாய் மூடுன்னு சொல்றாரு. என்னை போல பேசு, என்னை போல சிந்தி. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரீதியாயிருப்பதாக. சங்கீதக்காரன் பாடுறான் பாருங்க, கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு
பிரீதியாய் இருப்பதாக, உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இருக்குதா? உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஆர் ஆர் யூ கோயிங் டு ப்ளீஸ் த ஹியூமன் பீயிங்ஸ்? மனிதர்கள், அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க முன்னால நல்ல பேர் வாங்கணும், நான் கௌரவமா நிக்கணும், எனக்கு பெருமை சேர்க்கணும். நோ, புட் an end to all those things. கர்த்தருக்கு இடம் கொடுங்க, அவரை கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவரை கனம் பண்ணாதவர்கள் கனவீனம் அடைவார்கள். அவர் கனவீனம் பண்ண மாட்டார், அவங்களே அடைஞ்சுக்குவாங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது. அவரை எப்படி கனம் பண்ணுவது? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை போல பேசி அப்படி வாழ்வதுதான் கர்த்தருக்கு கனமானது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு கனத்தை கொடுங்க. அவர் மாறாதவர். நீங்க எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் அவர் மாற மாட்டார். நாம் தான் மாற வேண்டும், அனுதினமும் மாற வேண்டும், கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை. பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு பிறகு பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றான். இப்ப எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பிக்கங்க உங்க பைபிள்ல. இரண்டாவது அதிகாரம் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த பேதுரு பயந்து நடுங்குறான். அந்த அரண்மனையில போய் இவரை அறியேன் அப்படின்னு சொன்னான். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். மறுதலித்தான். அவருடைய அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இயேசுநாதர் தான். அவர் கூடவே நடந்தான், அவர் கூடவே தூங்கினான், அவர் கூடவே சாப்பிட்டான். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதாரத்தை இயேசுநாதர் தான் கொடுத்தாரு. ஒரு ஆம்பளை இயேசுநாதர் வேலையை செய்ய போயிட்டேனாக்கா அங்கே வீட்டில் இருக்க பொம்பளையாள், அங்கே இருக்க பிள்ளை குட்டிகள்லாம் என்ன செய்யும்? எல்லாம் வயிற்றில் சிலுவை போட்டு சும்மா தூங்குமா? அதுக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்கு துணி வேணும்ல, அதுக்கு வாடகை கொடுக்கணும்ல. அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறது? யார் வேலையை செய்ய இவன் போனானோ அவர் தான் கொடுத்தாரு. அவன் ஒருவனுக்கு மட்டுமல்ல, கூட 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் குடும்பத்துக்கும் இவர் தான் சாப்பாடு போட்டார். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சீஷர்கள் அவருக்கு பின்னால் சென்றார்கள். அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்தார். அவர் ஒரு குடும்பத்தை கூட கெடுக்கல. அவர் நல்லவர், நன்மை மட்டும் செய்தார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். இந்த பேதுரு அப்படியெல்லாம் நடந்தான். எல்லாம் அவர் மரித்து உயிர்த்து விட்டார். இருக்க 4 பேரையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். கூட இருந்தவன்லாம் என்ன சொன்னான்? நாங்களும் வருகிறோம். அழைப்பு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டான். கர்த்தர் சொன்னாரு, எங்கேயும் போகக்கூடாது, மேல் வீட்டில் ஏறு, உக்காரு, நான் பரிசுத்தாவினாலே உன்னை நிரப்புவேன், அதுவரை நீ காத்துரு. அதே போல அதற்கு பிறகு போய் அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தது. அன்றைக்கு வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பெரிய சத்தத்தோடு முழக்கத்தோடு இறங்கி இவர்களை நிரப்பினார். இவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. இவர்கள் பரிசுத்தாவிலே நிறைந்தார்கள். அபிஷேகம் பெற்ற அன்றே போய் இவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அன்றைக்கு எத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் நடக்க போவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நீங்கள் நிறைந்திருக்கும் போது வரும். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏற்ற பிரகாரம் வேண்டிக்கொள்ள நமக்கு தெரியவில்லை, ஜெபிக்க தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. நமக்காக நம் வாய் மூலமாக விண்ணப்பம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொல்றது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், நேரம் செலவு பண்ணு, உட்காரு, அந்நிய பாஷை பேசு, சபையில் வர்றப்ப பேசு, வீட்டில் போய் பேசு, அங்கே இங்கே நடக்கிறப்ப அந்நிய பாஷை பேசு. கர்த்தர் சொல்றாரு.
நாம் பரிசுத்தாவிலே நிறைந்திருப்பது மிக மிக அவசியம். முதல் நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற முதல் நாள் 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 47வது வசனம் அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில், தேவனை துதித்து இந்த சீஷர்கள் எல்லாரும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இவர்கள் பரிசுத்தாவிலே நிறைந்து தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அடுத்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்தாவிலே நிறைந்து இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 4வது அதிகாரம் 32 பாருங்க. 32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய கூட்டம்! திரளான கூட்டத்தார். இப்ப முதல்ல 3000 சொன்னாங்க, 5000 சொன்னாங்க, இப்ப திரளான கூட்டத்தார். பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற பிறகு சபை அப்படி வளர்கிறது. திரளான கூட்டத்தார் அங்கே சேருகிறார்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 5:14, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சொல்லலாம், அதிகமாய். சில நேரத்தில் சிலர் சொல்லி பார்த்துருக்கேன் நான், பெண்கள் கூட்டம் தான் பெருசா இருக்கு, ஆண்கள் கூட்டமே இல்லை, 4 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இல்லை. பைபிள் சொல்லுகிறது திரளான புருஷர்களும், அநேக ஆண்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். குடும்பம் நன்றாக இருப்பதற்கு ஆண் ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக குடும்பத்தை நடத்துவது முக்கியம். பைபிள் ஃபுல்லா பெண்கள் பேரு பிரமாதமா போடப்படலை. இந்த ஆணுக்குள்ளதான் அந்த பெண்ணும் இருக்கிறா. அதனால கர்த்தர் ஏதோ பெண்களை சும்மா அவங்கள விட்டுட்டாரு, இவங்கள உபயோகிக்கிறது இல்லை, இவங்க உதவாக்கற அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஆண் ஒழுங்காக இருக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்ணும் ஒழுங்காக தான் இருக்கிறா. அதனால அந்த பெண்களுடைய பேர் அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் அதையும் மீறி சொல்லப்பட்ட பெண்கள் எக்கச்சக்கம் இருக்கிறார்கள். ஊழியத்தை செய்த பெரிய பெரிய பெண்கள் பைபிள்லேயே எழுதப்பட்டிருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்காங்க. சரித்திரம் சொல்லுகிறது பெரிய பெரிய அற்புதங்களை செய்த கேத்ரின் குல்மேன், அப்புறம் ஒரு எட்டர் என்கிற உட்வர்த், எம்மா உட்வர்த் அப்படின்ற எட்டர் என்று சொல்லுகிற ஒரு பெண், இவர்களுடைய கூட்டங்களில் நடந்த மிராக்கிள்ஸை வாஸ்து பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஒரு நாள் சொல்லிட்டனோ சொல்லலையோ ஞாபகம் இல்லை உங்களுக்கு. ஒரு நாள் பில்லி கிரஹாம் ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனாராம். அதே ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஓரல் ராபர்ட்ஸும் போயிருந்தாராம். ஓரல் ராபர்ட்ஸ் போனது இவருக்கு தெரியல, இவர் போனது அவருக்கு தெரியல. 2 பேரும் ஒரு நாள் காலையில் தங்கி ஒரே ஹோட்டலில் வேற தங்கியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு 2 பேரும் ஒரே இவர் பக்கம், இவர் ரூம் பக்கம் இருந்து வர்ற எலிவேட்டர் இங்கே இறங்குது, லிஃப்ட்டு, அடுத்த லிஃப்ட் அங்கே இறங்குது. 2 பேர் வர்றாங்க, 2 லிஃப்ட்டும் ஒரே நேரத்தில் தரையை தொடுது. பார்த்தா இவர் நிற்கிறாரு. 2 பேருக்கு ஒரே ஆச்சரியம், அட இந்த ஊருக்கா நீங்கள் வந்தீங்க? ஆமாம், சந்தோஷம். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி இவர் பிரசங்கம் பண்ண போயிட்டாரு, ஓரல் ராபர்ட்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பில்லி கிரஹாம் கோட்டுக்கிட்டலாம் கழட்டி வச்சுட்டு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு அமைதியாக அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு. போய் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
அன்னைக்கு போய் உட்காந்து பார்த்தா ஒரே அற்புத அடையாளங்கள். ஒருத்தன் கண்ணு தெரியுதுங்கிறான், ஒருத்தன் காது கேட்குதுங்கிறான், ஒருத்தன் வாய் பேசுகிறான், ஒருத்தன் நல்லா நடக்கிறேங்கிறான், ஒருத்தன் விடுதலை அடைஞ்சிட்டேங்கிறான், என் பைத்தியம் போயிடுச்சுன்றான். ஒரே சந்தோஷம். இவர் அங்கே ஒரு மூலையில் உட்காந்து பார்த்து ஒரே பரவசம் இருக்கு. அப்புறம் வந்துட்டார், முடியாமல் எந்திரிச்சு வந்துட்டார். ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, என்ன அற்புதமான கூட்டம், எத்தனை விடுதலை, ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஏன் ஆண்டவரே, ஏன் கூட்டத்தில் நீங்க அற்புதங்கள் செய்யலை? ஏன் கூட்டத்திலே அற்புதம் செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்போ கர்த்தர் சொன்னாராம், பில்லி, உன்னைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் அழைத்திருக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்து அப்படி ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்கு அவரை அழைத்திருக்கிறேன். அவரும் நீயும் ஒன்றும் இல்லை, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய், அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்வார். இவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட ஆண்டவரே என் கூட்டத்தில் அற்புதங்கள் செய்யுங்க நான் ஜெபம் பண்ணதே இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கென்று அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண சொன்னால் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்து சரி பேய் விரட்டுன்னு சொன்னா விரட்டுங்க. கர்த்தர் எல்லாரையும் எப்பயும் ஒரே மாதிரி தன்னுடைய வேலையை செய்வதற்காக அழைத்துக் கொள்வது இல்லை. பழைய ஏற்பாட்டு கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டு கர்த்தர் தான் பழைய ஏற்பாட்டிலையும் வேலை செய்தார். நீங்க பார்க்கலாம் பைபிள்ல எத்தனை எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று. ஆனா உங்களை கர்த்தர் எதற்காவது அழைத்திருப்பார் என்றால் உங்களுடைய வேலையை செய்யுங்கள். யார் தடை செய்தாலும் நீங்க அதை மைண்ட் பண்ணக்கூடாது. ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த பாரு நீ இதெல்லாம் செய்யாத, இந்த அதை செய், இந்த பாரு அந்த வேலையை விட்டு இங்க வா, நான் இந்த வேலையை கொடுக்குறேன், இதை செய், இது கடவுள் வேலை. அட கடவுள் நம்மகிட்ட பேச மாட்டாரா? why you want to do somebody else's ministry? யாருடைய வேலையவோ நீ ஏன் செய்ய போகிறாய்? உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மாற்றுவது? கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தர் சொன்னதை செய்யும்படியாக வர வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும். சரி, அடுத்தது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 42வது வசனம், 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவோ கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அந்த சபை என்ன செய்தது? சபை மக்கள், விசுவாசிகள், ஊழியர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? தினந்தோறும், எவ்ரிடே சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அடுத்தது 6வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ரட்சிக்கப்படல, விசுவாசிக்கல, ஆசாரியனாக தேவ ஊழியத்தை செய்கிறவனாக அன்றைக்கு மனிதன் இருந்தான். அநேகர் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்யவில்லை. ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அப்படி வித்தியாசமான விதத்திலே அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அடுத்தது 6வது அதிகாரத்தில் 7வது வசனம். அதான் வாஸ்தமா? சரி, அநேக ஆசாரியர்களும் கீழ்ப்படிந்தார்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 9:31. 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. முதல்ல எருசலேம்ல மட்டும் ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. எருசலேமை சுற்றி சின்ன சின்ன ஊர்களில் ஏதோ நடந்தது. இப்போ பார்த்தாக்க யூதேயா பகுதி முழுவதும், கலிலேயாவெங்கும்,
அங்கே சமாரியா பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லாவற்றிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஆறுதலை கொடுக்கிறவர், அந்த ஆறுதலோடும் நடந்து பெருகின. அது மட்டுமல்ல, நீங்க 10வது அதிகாரத்தில் 45, 46வது வசனத்தை வாசிக்கிறப்ப அங்கே கொர்நேலியு என்ற புறஜாதி மனிதன், அவன் ஒரு அதிகாரி, அவன் சிறந்த போர் வீரன், வேறு தேசத்தை சேர்ந்தவன், வேறு மதத்தை சேர்ந்தவன், அவன் வேறு வேலைக்காக இங்கே வந்து குடியிருக்கிறவன். அவனை கர்த்தர் சந்தித்தார். அவனும் அவன் வீட்டாரும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் கூடி வந்து உட்கார்ந்து பேதுரு சொல்லுவதை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். பேதுரு வந்து பிரசங்கித்தான். அன்றைக்கு அங்கே இருந்த புறஜாதிகள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அடுத்து 9வது அதிகாரம் நீங்க வாசித்தா பவுல் ரட்சிக்கப்படுகிறான். பவுலை பத்தி தெரியும், பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன். அவன் அன்னைக்கு ரோம பிரஜையா இருந்தான், கிரீன் கார்டு வச்சிருந்தான். அவன் பெரிய ஞானமுள்ளவன், கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ப்ரொஃபஸருக்கு கீழே உட்கார்ந்து படிச்சவன், ரொம்ப கெட்டிக்காரன். கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் ரட்சிக்கப்பட்ட உடன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். அவன் அந்த ஊரிலே ஊழியத்தை செய்யாமல் உலகமெங்கும் பல தேசங்களுக்கு சென்றான். சுவிசேஷத்தை பல தேசங்களுக்கு கொண்டு போன முதல் மனிதன் இந்த பவுல் அப்போஸ்தலன். அடுத்தது நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்ப அதில் பார்க்குறோம், எத்தியோப்பியா, அது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எத்தியோப்பியான்றது. அங்கே இருந்து ஒரு மந்திரி வருகிறான். அவன் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறான். அங்கே கர்த்தர் அற்புதமான விதத்திலே பிலிப்பு என்கிற தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து, அவன் அப்பயே இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கேயே ஞானஸ்நானம் எடுத்து அவன் தன்னுடைய தேசத்துக்கு போனான். இப்போது வேறு தேசம் எத்தியோப்பியா, அங்கே சுவிசேஷம் செல்லுகிறது. அநேக தேசங்களுக்கு சுவிசேஷம் சென்றது. இந்த பவுல் ஒரு ஆத்து ஓரத்தில் உட்கார்ந்து அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கித்தை கேட்கறதுக்கு ஒரு அம்மா வருது. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. அது யாருன்னா ஒரு யூரோப்பியன் லேடி. யூரோப்புக்கு போகிறது சுவிசேஷம். இப்படி ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், எல்லா கண்டங்களுக்கும் சுவிசேஷம் முதல் நூற்றாண்டிலேயே போய்விட்டது. பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. 4000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளிலே வேதாகமம் கிடைக்கிறது. இன்னும் மொழிபெயர்ப்பு வேலைகள் தொடர்ந்து நடக்கிறது. சபைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷம் கிட்டத்தட்ட எல்லா தேசங்களுக்கும் போய்விட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சுவிசேஷம் சென்று விட்டது. எல்லா ஊர்லையும் இயேசுநாதரை தெரியும். இயேசு ரட்சகன் என்று அறியாத ஊர் இல்லை. இப்ப நடக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? அவர் வரப்போகிறார். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வரப்போகிறார். சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். இப்ப கூட வரலாம். பறந்து போவீங்களா? ஆமா, அது முக்கியம். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். அவர் மாற மாட்டார், நீங்க தான் மாறணும். அவர் மாறாதவர். மாறாத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. கடைசி படியில் நின்றுக்கிட்டு இருக்கிற, அப்படியே படியில் ஏறி ஏறி கடைசி படிக்கு போயாச்சு. இனி அப்படியே பறக்க வேண்டியதான். ஆயத்தமாக இருங்கள். அவரோடு கூட சேர்ந்து போவதற்கு ஆயத்தமாயிருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.